இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம். M2M தீர்வுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பங்கு சந்தை செய்திகளை உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான நியூஸ் டாடா மோட்டார்ஸ்ல இருந்து சமீபத்துல தனியா பட்டியலிடப்பட்ட அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் பத்தி தான். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட முதல் காலாண்டு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததுமே நிறுவனத்தோட பங்குகள் இன்னைக்கு 4.5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஏன் இந்த சரிவு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்னு இப்ப டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த மார்க்கெட் சரிவுக்கு அடிப்படையான அந்த இரண்டாவது காலாண்டு நிதிநிலை அறிக்கையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் மேட்ரு. போன வருஷம் இதே காலாண்டுல கம்பெனி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் அப்படியே தலைகீழ் 867 கோடி ரூபாய் ரிகர நஷ்டம். லாபத்திலிருந்து இவ்ளோ பெரிய நஷ்டத்துக்கு போனதுதான் மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வருமானம் அதாவது ரெவென்யூ ஒரு 6% அதிகரிச்சிருக்கு. அப்போ எங்க பிரச்சனை வந்தது? செலவுல தாங்க. செலவு பாத்தீங்கன்னா வருமானத்தை விட 2 மடங்குக்கு மேல, அதாவது 15%க்கும் மேல எகிரி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா வர்ற காசை விட போற காசு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனாலதான் லாபம் நஷ்டமா மாறிடுச்சு. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய புரோக்கரேஜ் நிறுவனமான மோதிலால் ஓஸ்வால் எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாக்குக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் சிவி பிசினஸ்ல இருக்கிற முக்கியமான கவலையே அவங்க முக்கியமான செக்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ஷேரை இழந்துட்டு வர்றது தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது அவங்களோட பார்வை. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இந்த நம்பரை பாருங்க. ஃபினான்ஷியல் இயர் 22ல லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது சின்ன சரக்கு வாகனங்கள் பிரிவில் டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் ஷேர் 40% இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு வலுவான நிலைமை. ஆனா இப்ப அந்த 40% வெறும் 27% குறைஞ்சிருக்கு. இந்த பெரிய சரிவுதான் அவங்களோட கவலைக்கு முக்கிய காரணம்னு அந்த ரிப்போர்ட்ல சுட்டிக்காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இது நல்லா கவனிங்க. இது மோதிலால் ஓஸ்வாலுங்கிற ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்தோட கருத்தை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மட்டும்தான். இது M2M சேனலோட வாங்கவோ விற்கவோ இல்ல ஹோல்டு பண்ணவோ சொல்ற எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இந்த தகவல் எல்லாமே உங்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். சரி, இந்த ரிசல்ட்ஸ், மார்க்கெட் ஷேர் இழப்பு, இதுக்கெல்லாம் கம்பெனி தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அதையும் பார்த்துடலாம். இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க. வர்ற பண்டிகை காலம் அப்புறம் அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னால டிமாண்ட் அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்ல, புதுசா நிறைய வாகனங்களை அறிமுகப்படுத்த போறாங்களாம். இதையெல்லாம் வச்சு செலவுகளை கட்டுப்படுத்தி லாபத்தை, அதாவது EBDI மார்ஜினை டபுள் டிஜிட்ல கொண்டு வரணும், நல்ல பணப்புழக்கத்தை உருவாக்கணும்னு உறுதியா இருக்காங்க. ஓகே, இப்ப நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வச்சு இன்னைக்கு நியூஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த முக்கியமான 3 விஷயங்கள். 1, டாடா மோட்டார்ஸ் CV போன வருஷம் லாபத்திலிருந்து இந்த வருஷம் 867 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு வந்திருக்கு. 2வது, முக்கியமான செக்மெண்ட்ஸ்ல மார்க்கெட் ஷேர் குறையுதுன்னு ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட் கவலை தெரிவிச்சிருக்கு. 3வது, இதெல்லாம் இருந்தாலும் புதுசா வரப்போற லான்ச், பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் நம்பி கம்பெனி ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த நியூஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதா தெரியுது? இந்த காலாண்டு நஷ்டமா, குறைஞ்சிட்டு வர மார்க்கெட் ஷேரா, இல்ல கம்பெனியோட நம்பிக்கையான எதிர்கால திட்டங்களா? உங்க கருத்து என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் நியூஸையும் அதோட விளக்கங்களையும் டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுப்பு: இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.